வரைக்கும் இந்த வேலையை வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் செய்ய விட மாட்டோம். இன்றைக்கி 10வது முறையாக இன்றைக்கி புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகாருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா ஐடி ஆஃபீஸில் அடுத்த கட்டமாக மக்கள் மன்றத்தை நாடி மக்கள் மத்தியில் தேர்தல் நேரத்தில் பாஜக கட்சி 5000 கோடி கருப்பு பணம் இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய இந்த பெண்மணிக்கு எந்த வழியில் யார் கொடுத்தாங்கன்ற அந்த டீட்டெயிலை நாங்கள் கலெக்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா இன்றைக்கி அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து 100 கோடி ரூபா சொத்து இப்போ அவர் பேரில் கூட ஏதோ ஒரு விவசாய கழனி வாங்கி வச்சுருக்கதா ஒரு தகவல்லாம் வெளியே வந்துச்சு. அது சம்மந்தமாக நாட்டு மக்களுக்கு அவர் இந்த நிமிடம் வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு எதன் அடிப்படையில் அவர் சொத்து வாங்கினாருன்றதை அவர் தெளிவாக சொல்லலை. ஒரு பொதுவாக ஏதோ ஒரு மனைவி வாங்கினாங்க அப்படி இப்படின்னு சொன்னார் தவிர அவர் வேறு எந்த ஒரு தகவலையும் நாட்டு மக்களுக்கு சொல்லலை. ஏன்னா தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு அவருக்கு இண்டிவிஜுவல் மூளை இருக்கும். அவருக்கு நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தமிழர் முன்னேற்ற படையின்ற ஒரு கட்சி ஒரு இயக்கம் வீரலட்சுமின்ற ஒரு பெண்மணி என்னை யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு கோவில்பட்டி வீரலட்சுமி தான் தெரியும், இந்த பங்காரு லட்சுமி அந்த லட்சுமியாக தெரியாதுன்னு அவர் கிண்டல் கேலியும் செஞ்சு பேசினார். அது ஏன் அப்படி பேசினாருன்னா அவங்க செஞ்ச ஊழலை மறைக்கணும். அவங்க செஞ்ச ஊழலை தமிழ்நாட்டில் யாருமே எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி யாருமே ஆவண வழியாக அடிப்படை ஆதாரத்தோடு யாரும் நாட்டு மக்கள் மத்தியில் முன்னிலையில் வைக்கல. அதனால அவங்களுக்கு பயன்றதுனால என்ன யாருன்னே தெரியல. தமிழ்நாட்டு அரசியலில் இந்த வீரலட்சுமி யாருன்னு தெரியாமல் தமிழ்நாட்டு அரசியல் கூட எந்த அரசியல்வாதியும் இருக்கவும் முடியாது, இருந்ததும் கிடையாது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அப்படி சொன்னார். இருக்கட்டும். அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய நேர்மையான அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு தான் நீங்கள் திங்கிறீங்க அப்படின்னு உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேர்மையாக பாஜக கட்சியில் கொள்கை ரீதியாக நீங்கள் வாழறீங்க அப்படின்னா நான் சொல்கிற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன், நான் ஆதாரத்தோடு முன்வைக்கிறேன். ஒருத்தராவது ஏமா மாலினி ஜெயச்சந்திரன் இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே, அப்போ அடிப்படை ஆதாரத்தோடு ஐடி அலுவலகத்தில் இவ்வளோ ஹைட்டில் வந்து ஒரு 20 கிலோ வெயிட்டில் வந்து நான் வந்து ஆவணங்களை எடுத்துன்னு வந்து இங்கே ஏற்கனவே வச்சு எல்லா மீடியாவில் ஃப்ளாஷ் நாங்கள் கொடுத்துருக்குறாங்களே, எந்த ஆதாரம் இல்லாமல் அந்த அவங்க உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மைத்தன்மையை அறிஞ்சு சொன்னீங்கன்னா என் மேலே தவறுனா என் மேலே டிஃபர்மேஷன் போடலாம். மான நஷ்ட வழக்கீடு என் மேலே நடவடிக்கை எடுக்கிறது நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் புகார் கொடுக்கலாம். அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்போ நான் சொல்கிற விஷயத்தையும் நான் கொடுக்குற புகாரையும் பாஜக கட்சியில் இருக்கக்கூட ஒருத்தர் கூட ஒரு எம்பி இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் கூட அவர் நேர்மையான அரசியல்வாதி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் கூட வந்து வாயை திறக்கலை. அப்போ நீங்கள் பாஜக கட்சி செஞ்ச ஊழலை நீங்கள் ஒட்டுமொத்தமாக பிரதமர்லேருந்து நிதி அமைச்சர்லேருந்து மாநில தலைவர்லேருந்து எம்பியிலேருந்து எல்லாருமே மூடி முழு சொத்துக்களை பூசணிக்காய் தூக்கி மறைக்கிறீங்க. ஆனால் நாங்கள் சும்மா விட மாட்டோம். எப்போ நீங்கள் 2026 தேர்தலில் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து எங்கேயாவது நடிகருங்க வாய்ப்பு போயிடுச்சு, அவங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னொன்னே பாஜக கட்சி ஆர்எஸ்எஸ் பணம் கொடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் இறக்குறீங்களோ அப்போ பாஜக ஊழல் கட்சி. நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே 2026 நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் வந்து ஏவலாக நீங்கள் இறக்குனாலும் எத்தனை கட்சிக்கு நீங்கள் பணம் கொடுத்து அசைன்மெண்ட் கொடுத்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்கி நீங்கள் ஓட்டை பிரிக்கணும்னு நினச்சாலும் நாங்கள் உங்கள் ஊழலை பற்றியும் நீங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமையும் லஞ்ச ஊழலை பற்றியும் பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் பாஜக கட்சிக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்றதை நாங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற 2026 தேர்தலில் உங்கள் சம்மந்தப்பட்ட ஊழல் சம்மந்தப்பட்ட உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பாலியல் ஜல்சா பார்ட்டிகள் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் எல்லா ஆவணங்களையும் நாங்கள் நாட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் வைப்போன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நடிகை குஷ்புலாம் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசலாமா? உங்களுடைய பாஜக கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அதுவும் ஊடகத்தை சந்தித்து பாஜகவுடைய கொள்கையை சித்தாந்தத்தை பேசக்கூடிய இடத்துல வச்சுருந்தக்கூடிய ஒரு நபர் கேடி ராகவன். அந்த ஆள் ஒரு பாலியல் ஜல்சா பார்ட்டி. அந்த ஆள் வந்து ஒரு வீடியோவில் ஒரு பெண் அந்த பக்கம் இருக்கிறாங்க, இந்த ஆள் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு அசிங்கமான செய்கையை, அது வெளியே சொல்ல முடியும், அசிங்கமான செய்கையை காட்சி பாலியல் ரீதியான சீண்டலை அந்த பெண்மணிக்கிட்டே பண்ணார். ஏன் அப்போல்லாம் பாஜகவில் எந்த கற்பு கரிசியும் வந்து போராட்டத்துக்கு வெளியே வரலையா? அப்போ பாஜகவில் எந்த கற்பு கரிசி கண்ணகி யாருமே இல்லையா? இப்போ கோவையில் நடந்த மாணவிக்கோ இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த மாணவிக்கு மட்டும் தான் பொங்கி எழுவீங்களா? அப்போ தான் நீங்கள் கற்பு, ஐயோ கற்பு இதுதான் பெண்களுடைய கற்பு அப்படின்னு அப்போ தான் உங்களுடைய கற்பு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமா?
அப்போ கேடி ராகவன் போன்ற பாலியல் ஜல்சா பார்ட்டிங்கெல்லாம் இதுமாதிரி பண்ணுறப்ப வந்து அப்பயே நீங்கள் போயிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த ஆளை கட்சியை விட்டு நீக்கினாங்க. இப்போ கட்சியில் மறுபடியும் பொறுப்பு போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ஆளை ஃபஸ்ட்டு நீக்க சொல்லி கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பை நீக்க சொல்லி நீங்கள் போராட்டம் பண்ணுங்க. அதை நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய கேடி ராகவன் வந்து நாங்கள் கட்சியிலேருந்து வெளியேற்றுட்டோம், நாங்கள் போராடி மேலிடத்துல சொல்லி கட்சி போஸ்டிங்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ வந்து போராடினீங்களா வரவேற்கலாம். நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய காம கொடூரங்களை நீங்கள் பாதுகாப்புவீங்களா? நீங்கள் ஆளுங்கட்சிக்கு அசிங்கம் ஏற்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் தேர்றதுக்காக உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கோவையில் நடந்த அந்த கல்லூரி மாணவிக்கு நடந்தது அது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை வந்து 5 பேரை சுட்டு பிடிச்சாங்க. அந்த சுட்டு பிடிச்சதில் காலுக்கு முட்டிக்கு கீழே 2 அடி மேலே தூக்கி சுட்டுருக்கணும். அது தப்பு பண்ணிட்டாங்க தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் மட்டும் குற்றவாளி கிடையாது. அந்த மாணவியை அந்த நள்ளிரவில் என்ன காரணத்துக்காக அந்த ஆளும் மாணவர் கிடையாது, கூட்டிகிட்டு போனவன் நண்பரும் கிடையாது, மாணவரும் கிடையாது, ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. அந்த ஆள் வேற ஒரு நபர். அந்த ஆள் அவனுடைய காம இச்சைக்காக ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவியை வந்து நீ அந்த நேரத்தில் அங்கே அழைச்சிட்டு போகிறேன்னா அதுக்கு முழுக்க முதல் குற்றவாளி அந்த ஆள் தான். காரில் அழைச்சிட்டு போனவன் தான். அங்கே நீ அழைச்சிட்டு போனதுனால தான் அந்த மிருகங்கள் வந்து அந்த குழந்தைய வேட்டையாடுச்சு. அப்போ இந்த வழக்கில் வந்து ஏவன் குற்றவாளியா அந்த மாணவியை அழைச்சிட்டு போன நபரை முதல்ல அந்த எஃப்ஐஆரில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த 3 பேரை வந்து அதில் 2வது குற்றவாளியை 3வது 4வது குற்றவாளியை சேர்க்கணுன்றதை தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இந்த நேரத்தை நான் கோரிக்கை வைக்கிறேன்.